கொள்முதல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் அருகே பால் உற்பத்தியாளர் கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் நலசங்கம் மற்றும் பல்வேறு விவசாயிகள் அமைப்புகள் இணைந்து பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் குற்றரவு பால் கொள்முதல் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்ட கறவை மாடு வளர்ப்போம் தங்கள் கால்நடைகளை வருகை தந்து அரசிற்கு கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்றும் 45 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊக்கத்தொகையாக லிட்டருக்கு 10 ரூபாய் வழங்க வேண்டும். 50% மானியத்துடன் கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மாட்டு கொட்டாய் அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். கால்நடைகளுக்கான தவிடு, புண்ணாக்கு போன்ற தீவனங்களை மானிய விலையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சத்துணவு திட்டங்களில் மாணவ மாணவியர்களுக்கு பால் வழங்கும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. கால்நடை தீவனங்களின் விலை கடுமையாக உயர்வதால் பாலுகளுக்கான உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது. இதனால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக கூறி பால் உற்பத்தியாளர் கறவை மாடுகளுடன் கூட்டுறவு பால் பண்ணை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உடனடியாக தங்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தமிழகத்தில் லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் அதனை சார்ந்துள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக மாநில தெளிவு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் பால் கூட்டுறவு சொசைட்டி முன்பு கறவை மாடுகளுடன் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் பால் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 10 ரூபாய் உயர்த்தியும், ஊக்கத்தொகை லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் உயர்த்தியும், மாட்டு தீவனம் 50% மானியத்தில் வழங்க கோரியும், 50% மானியத்தில் கொட்டகை பராமரிப்பு கடன் வழங்க கோரியும், 50% மானியத்தில் வழங்க கோரியும் கொடுக்குது. அடுத்ததாக பாலை சத்துணவு திட்டத்தில் சேர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துருவோம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக தமிழக அரசு பால் விலை 10 ரூபாய் ஏற்றவில்லை என்றால் இந்த போராட்டம் ஆயிரக்கணக்கானவரோடு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்பு அடுத்த கட்டமாக நடைபெறும். நன்றி. தோழமையுடன் மாவட்ட செயலாளர் கா. முத்து.